மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நிகழவிருக்கின்ற இந்த உச்ச குரு பெயர்ச்சி 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழவிருக்கிறது. பொதுவாகவே குரு பெயர்ச்சிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை பெயர்ச்சி அடைவார். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு அவர் கடக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவுகள் ஒரு வருடம். ஆனால் மிதுன ராசியில் இருந்து அவர் கடகத்துக்கு உச்சம் அடையக்கூடியது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது. ரொம்ப விசேஷமானது. அந்த விசேஷமான ஒரு ஆண்டில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஜூன் 2 ஆகிய இன்னைக்கு வைகாசி 19 இன்று மிதுன ராசியிலிருந்து குரு கடக ராசிக்கு உச்ச பெயர்ச்சி அடைய போகிறாரு. பொதுவாக சனி பெயர்ச்சி வரும்பொழுது எல்லாரும் பயப்படுவாங்க. நம்மளுடைய ராசிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, சனி பெயர்ச்சி நம்மளுக்கு அஷ்டம சனியாக வருவார், ஜென்ம சனியாக வருவார், கண்டக சனியாக வருவார், அர்த்தாஷ்டம சனியாக வருவார், இந்த மாதிரிலாம் பதட்டப்படுவாங்க. ஆனால் குரு பெயர்ச்சியில் யாருமே பதட்டம் அடைய தேவை கிடையாதுங்க. குரு பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் நல்ல பெயர்ச்சி தாங்க. அதுவும் உச்ச குரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வருட காலத்துக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்க போகுது. இருந்தாலும் ஒரு 4 ராசிக்கு நல்ல பலன்களை அவர் செய்ய போகிறாருங்க. எந்த 4 ராசிக்கு அவர் நல்ல பலன்களை செய்ய போகிறாரு? கடக ராசி ராசியிலேயே அமர்றதுனால அவங்களுக்கு நல்ல பலன் நடக்க போகுது. அதே நேரத்தில் அவருடைய 5ஆம் பார்வையால் அவர் விருச்சிக ராசியை பார்த்து அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. சமசப்தமமான 7ஆம் பார்வையாக ஒரு மகர ராசியை தொடர்பு கொள்வார். மகர ராசியினரும் நன்மையை அடைய போகிறீங்க. 9ஆம் பார்வையாக ஒரு மீனத்தை தொடர்பு கொள்வார். இப்போ மீன ராசிக்காரங்களும் நீங்கள் நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. பொதுவாக இப்போ நடந்துட்டுருக்கிற ஜென்ம சனியால் மீன ராசிக்காரர்களும் அஷ்டம சனியால் சிம்ம ராசிக்காரர்களும் படாத பாடு பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி கடகத்தில் நிகழ்கிறதுனால கடகத்தில் இருந்து 9ஆம் பார்வையால் மீன வீட்டில் உள்ள சனியையும் குரு தொடர்பு கொள்ள போகிறாரு. அப்போ சனியுடைய அந்த கெடுக்கிற பார்வையுடைய குணம் குறைய போகுது. உங்கள் அனைத்து ராசிகளுக்கும் இது நல்லது. குறிப்பாக மீன ராசிக்கு ஜென்ம சனியும் அஷ்டம சனியை சிம்ம ராசிக்கும் மட்டுப்பட போகுதுங்கிறதாங்க உண்மை. குரு பலன்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த வீடுகளில் குரு சஞ்சாரிக்கும் காலகட்டம் உங்களுக்கு குரு பலன் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த குரு பலன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, கல்யாணம் முடிகிறது, குழந்தை பெற்றுக்கிறது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான பாசிபிள் அதிகம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அந்த அடிப்படையில் குரு பலன் எந்த ராசிக்கெலாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு அமர்றதுனால அவங்களுக்கு குரு பலன் வந்திருக்குது. கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருப்பார், அவங்களுக்கும் குரு பலன் வந்திருக்கு. விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருப்பார், அவங்களுக்கும் குரு பலன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மகர ராசிக்கு சமசப்தமமான 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால அவங்களுக்கும் குரு பலன் வந்திருக்கு. மீன ராசிக்கு 5ஆம் வீட்டோட தொடர்பு கொள்றதுனால அவருக்கும் குரு பலன் வந்திருக்கு. அப்போ குரு பலன் வந்த ராசிகள் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி, இந்த 5 ராசிகளுக்கும் குரு பலன் வந்திருக்கு. அப்போ எங்கள் ராசிக்கெலாம் எதுவுமே நல்லது நடக்காதுங்களாங்க? கண்டிப்பாக நல்லது உண்டு. எல்லாருடைய ராசிக்கும் இந்த உச்ச குரு பெயர்ச்சி நல்லது தாங்க செய்யும். அஷ்டம குருவாக வரக்கூடிய தனுசு ராசிகளுக்கு கூட அவர் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். நான் ஒவ்வொரு ராசி பலனாக சொல்லும் பொழுது இன்னும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த குரு பெயர்ச்சியால் நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்குமாங்க? எல்லாத்துக்கும் நடந்துருமாங்க. ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு தடவையும் பெயர்ச்சி பலன்களை நீங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க, யாருக்குமே நடக்க மாட்டேங்க. என்னங்க அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன்க. உங்களுடைய சுய ஜாதகம், இந்த கைரேகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கைரேகை மாதிரி எல்லா ஜாதகரும் தனித்தனியான நபர்கள் தான். உங்களுடைய ஜாதகம் ஒருவருடைய ஜாதகம் மாதிரி இன்னொருடைய ஜாதகம் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு பிளேஸில் பிறந்திருப்பீங்க, ஒரு டைமில் பிறந்திருப்பீங்க. இது எல்லாமே மேட்ச் ஆனால் கூட எங்களுக்கு லக்ன புள்ளிகள்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்க. அந்த புள்ளி கொஞ்சம் நகரக்கூடிய அமைப்புகளில் நிமிஷத்தை பொறுத்தும் இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குது, அதே டைமில் ஃபாரினில் ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அச்சரேகை தீர்க்க ரேகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ் அடிப்படையில் கூட அந்த லக்ன புள்ளிகள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த அடிப்படையில் நம்மளுடைய சுய ஜாதகம் தான் எல்லாத்துக்குமே அது சரியான பலனை சொல்லுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருக்கிற நபர்கள், லக்னாதிபதி தான் நம்மளுடைய உயிர் நாடி மாதிரி ஜாதகத்துக்கு. அந்த வலுத்திருக்கிற நபர்களுக்கும் கோச்சார நாயகன் சந்திரன் அடிப்படையில் தான் நம்ம கிரக பயிற்சியெல்லாம் சொல்கிறோம். அப்போ கோச்சார நாயகனான சந்திரன் வலுவோடு ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் வலுவோடு உள்ள நபர்களுக்கும் நல்ல தசாபுத்திகள், வாழ்க்கை சம்பவங்கள் நீங்கள் ராஜயோக ஜாதகத்தில் பிறந்திருந்தால் கூட வாழ்க்கை சம்பவங்கள்ங்கிறது தசாபுத்தி அடிப்படையில் தான் நடக்கும். அப்போ அந்த தசாபுத்தி நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான்
நான் சொல்கிற இந்த பெயர்ச்சி பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமாக நடக்கும். சரியில்லாத தசாபுத்தி நடந்துட்டு இருக்குது, லக்னாதிபதி வலுவோட இல்லை, கோச்சார நாயகனான சந்திரனும் வந்து வீக்காக இருக்காங்க. அமாவாசை டைம் நீங்கள் பிறந்திருக்கீங்க, அவர் வந்து ஒரு பாவத்துவ அமைப்புகளில் ராகுவோட சேர்ந்திருக்காரு, சனியோட சேர்ந்திருக்காரு. இந்த மாதிரி அமைப்புகளில் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு தடை இருக்குங்க. இருந்தாலும் இந்த உச்ச குரு பயிற்சி வந்து 12 ராசிக்கும் நல்லது தானா, நல்ல பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில். இதில் தான் நிறைய பேர் வந்து தவறிடுறீங்க. இதில் இன்னும் பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க, குரு பயிற்சியால் பாதிக்கப்படக்கூடிய 4 ராசிகள் இப்படிலாம் வந்து வீடியோ போடுறாங்க. அது தப்புங்க. சனி பயிற்சி தான் பாதிப்பை ஏற்படுத்துமே ஒழிய குரு பயிற்சி வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. குரு பயிற்சி வந்து என்றைக்குமே வந்து ஒரு நல்ல பலன்களை தான் செய்யும். குரு வந்து எதிரியாக நினைக்கக்கூடிய அந்த சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு கூட அவர் வந்து ஒரு முழுமையான இயற்கை சுபராக இருக்கிற காரணத்தினால பெரிய கெடுதல்களை வந்து அவர் செய்கிறது கிடையாதுங்க. இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த குரு பயிற்சியை வந்து 12 ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் வந்து நம்ம பார்த்துடலாம். மேஷ ராசி நேயர்களே, குருவானவர் உங்களுடைய 4ஆம் வீடான கடகத்தில் அமர்ந்து 8, 10, 12 ஆகிய 3 வீடுகளை வந்து தொடர்பு கொள்ள போகிறாரு. கடகத்தில் அமர்ற குரு வந்து விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 3 வீடுகளை தான் அவர் வந்து பார்வை செய்ய போகிறாரு. அந்த 3 வீடுகளும் இருக்கிற கடக வீடு, இந்த 4 வீடுகள் தான் உங்களுடைய ராசிக்கு என்ன ஆதிபத்தியமாக வருதோ அந்த ஆதிபத்திய ரீதியாக நன்மையை வந்து அவர் செய்ய போகிறாரு. மேச ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்த காரணத்தினால வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களா, நீண்ட காலம் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், வீடு கட்டக்கூடிய அமைப்புகளே வரமடிக்குது. அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக வீடு வந்து கட்டி முடிக்க முடியும். கடனுக்கு நீங்கள் வீடு வாங்குறதாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களை முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் வீடு சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் வாகனத்தை மாற்றணும், புதுசாக நான் கார் வாங்கணுங்க, ரொம்ப நாளாக நான் பைக்கில் தான் போய்கிட்டு இருக்கேன், எனக்கு கார் வாங்கணும், அந்த மாதிரி நபர்கள் இந்த வருடத்தை வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வருடம் உங்களுக்கு அது போன்ற வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வரும். வீடு மாற்றம், ரொம்ப நாளாக நான் வீட்டை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க, வீடு வேறு வீட்டுக்கு போனால் வந்து நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன், தொழிலை மாற்றணும், இந்த மாதிரி மாற்றம் செய்யணும்னு நினைக்கிற நபர்களுக்கு இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் போய் நான் கல்வி கற்கணுங்க, வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும், வெளிநாட்டில் போய் நான் வேலை செய்யணும், வெளிநாட்டில் போய் நான் தொழில் பண்ணணும், இந்த மாதிரி எண்ணங்கள் இருப்பீங்களே, வெளிநாடு, வெளி மாநிலம் இது போன்ற தூர இடங்களுக்கு நகர்றது மூலியமாக மேசராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சி வந்து நல்ல அருமையான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் வருமாங்க, எனக்கு வருங்க, திடீர் அதிர்ஷ்டம் வரும், பங்குச்சந்தை லாபம் கிடைக்கும், எதிர்பாராத நபர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். இந்த வருடம் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வருடம் வந்து படிப்புக்கு ஏதாவது முன்னேற்றம் வருமா, கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். படிப்பில் சுமாரான குழந்தைகள், மனப்பாடம் செய்கிறதுக்கு பிரச்சனைக்குரிய குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து கொஞ்சம் நல்ல விதத்தில் அவங்களுடைய படிப்பு வந்து சுய ஜாதக அடிப்படையிலும் கொஞ்சம் முன்னேற்றத்தை வந்து சந்திக்குங்க. தொழில் ரீதியான பிரச்சனைகளில் இதுவரைக்கும் அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக தொழில் வந்து மேம்படுங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணணும் நீண்ட காலம் நான் நினச்சிட்டு இருக்கேன், நடக்கவே மாட்டேங்குது, இந்த காலகட்டம் நடக்கும். தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது, தொழில் நல்லபடியாக நடக்கிறது, இது வரைக்கும் தொழில் வந்து சரியில்லாத நபர்களுக்கு தொழிலில் மேன்மை நடக்கிறது, தொழிலை இப்போ தான் நாங்கள் புதுசாகவே தொடங்க போகிறாங்க, தாராளமாக தொடங்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து உண்மையிலேயே அருமையான காலகட்டமாக இருக்கும். எனக்கு வந்து பதவி உயர்வு வேணுங்க, கிடைக்குமா, கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, நீண்ட காலம் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஒரு அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதுக்கான நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும். நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க, இல்லை பயணங்கள் கார் ஓட்டிகிட்ருக்காங்க, இல்லை சுற்றுலாத்துறை சுற்றுறது தாங்க என்னுடைய வருமானமே, இது போன்ற பயணங்களால் லாபத்தை அடையக்கூடிய அமைப்புகளும், சுப செலவுகள், உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாம், கோயில் குளத்துக்கு வந்து அதாவது ஆன்மீக சுற்றுலாவும் போகலாம், மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த இன்பச் சுற்றுலாவும் நீங்கள் தாராளமாக போகலாம். அது ரீதியான சுப செலவுகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வழங்கும். மேசராசி நேயர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகருங்க, குறிப்பாக திருச்செந்தூர் முருகரை வந்து நீங்கள் நேரடியாக போய் வழிபடலாம். அப்படி நேரடியாக என்னால் போக முடியலன்னா கூட மனதில் திருச்செந்தூர் முருகரை வந்து மனதில் வந்து வேண்டிக்கிட்டு வீட்டில் கந்த சஷ்டி கவசம் ஓட விடுறது, செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனை வழிபடுறது, குறிப்பாக மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து செவ்வரளி பூக்களால் முருகனை வந்து அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நான் இப்போ சொன்ன பலன்களை விட
மேலும் முன்னேற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உங்களுடைய மெயினான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஆலங்குடி குரு இருக்கிறார்ல, அவரை போய் நீங்கள் வழிபடணுங்க. ஆலங்குடி குரு, ஆலங்குடி வரைக்கும் நீங்கள் போக முடியாத நபர்கள், நவகிரக குரு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் கண்டிப்பாக சிவன் கோயில் இருக்கும். சிவன் கோயில் இல்லாத ஏரியாக்களில் வந்து இருக்காது. சிவன் கோயிலில் உள்ள அந்த நவகிரக குரு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு 2 நெய் விளக்கை வந்து நீங்கள் வந்து ஏற்றி வழிபடலாம். அப்படி இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க, கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க. கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, கொண்டக்கடலை 54 அப்படி இல்லைன்னா 108 அந்த எண்ணிக்கையிலான கொண்டக்கடலையை வந்து ஊற வச்சு அதை மாலையாக கோர்த்து நீங்கள் போய் போட்டுட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளி ஏற்றுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு 3ஆம் வீடாகிய கடகத்தில் குரு அமர்ந்து 7ஆம் வீடாகிய விருச்சிகத்தையும் 9ஆம் வீடாகிய மகரத்தையும் 11ஆம் வீடாகிய மீனத்தையும் தொடர்பு கொள்வார். 3, 7, 11 அப்படிங்கிற அந்த முக்கோணம் காமத்திரிகோணம் சொல்லுவோம், அந்த முக்கோணம் செயல்படும். இந்த முக்கோணம் செயல்படுறதுனால இதுவரைக்கும் திருமணம் முடியாத நபர்கள் ரிஷபராசியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முறையில் நடக்குங்க. முயற்சிகள் பலிதமாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து தடை தாமதம் இருந்ததுன்னா அந்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். சோசியல் மீடியா சார்ந்த நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அருமையான பலன்கள் வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். லாபங்கள் வந்து அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்க வந்து இந்த காலகட்டத்தில் தீரும். தந்தை ரீதியான நன்மைகள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். தந்தையால் லாபங்கள் வந்து உண்டு. தந்தை சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல குரு வந்து அமைவாங்கங்க. இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குரு வந்து கிடைக்கக்கூடியது இந்த காலகட்டம் தான். ஏற்கனவே ஒரு கார் வச்சுருக்காங்க, இன்னொரு கார் வாங்கணும், தாராளமாக இந்த காலகட்டத்தில் வாங்கிக்கிடலாம். ஏற்கனவே ஒரு வீடு இருக்குதுங்க, இன்னொரு வீடு வந்து இந்த காலகட்டத்தில் வாங்கணும், தாராளமாக இந்த காலகட்டத்தில் இன்னொரு வீடு வந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம். அது எல்லாத்துக்கும் இந்த காலகட்டம் வந்து உண்மையிலேயே ஒரு லாபகரமான ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி வந்து அமையும். ரிஷபராசி நேயர்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு. உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ சுக்கிரனுடைய அந்த பெண் தெய்வ வழிபாடுகள், குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை தாமரை மலர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி கொடுத்து வந்து நீங்கள் கும்பிட்டுட்டு வரலாம். அதே நேரத்தில் சர்க்கரை பொங்கல் வைத்து கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் இன்னும் அமோகமான பலன்கள் வந்து நீங்கள் அடைய முடியும். குருவுக்கு டைரெக்டாக நீங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா குருவுடைய அந்த ஆலங்குடிக்கு வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். ஆலங்குடி வரைக்கும் போக முடியாத நபர்கள் கூட வீட்டுக்கு அருகிலே உள்ள சிவன் கோயிலில் நவகிரக குரு கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த நவகிரக குருவை போய் வழிபட்டு 2 நெய் விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபடுறது மூலியமாகவும் இந்த வருஷம் வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அந்த பரிகாரம் பண்ணுறதோடு சேர்த்து தட்சிணாமூர்த்தி, குருனாலே தட்சிணாமூர்த்தி தாங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 54 அல்லது 108 எண்ணிக்கையிலான கொண்டக்கடலை இருக்குல்ல, அந்த கொண்டக்கடலையை ஊற வச்சு அதை மஞ்சள் நூல், சாதாரண நூலில் மஞ்சளை நல்லா தடவிட்டு அந்த மஞ்சள் நூலில் கோர்த்து அதை ஒரு மாலையாக செஞ்சு உங்கள் கையால் போய் போட்டுட்டு மனசார ஒரு 20 நிமிஷமாவது அந்த கோயில் வளாகத்தில் உட்காந்து பரிபூர்ணமாக வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி வந்து சகல சௌபாக்கியங்களையும் வழங்கும். மிதுன ராசி நேயர்களே, குருவானவர் தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் அமர்ந்து 6, 8, 10 ஆகிய வீடுகளை வந்து பார்வை செய்கிறார். இது வந்து 2, 6, 10 அப்படிங்கிற பணத்தை கொடுக்கக்கூடிய முக்கோணம் செயல்படும். 6ங்கிறது உழைப்பு ஸ்தானம், வேலை பார்க்குற ஸ்தானம், அடிமை ஸ்தானம், அடிமை ஜீவனம். ஒருத்தங்கள்ட்ட போய் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அது மூலியமாக நீங்கள் வந்து பணத்தை பெறுறீங்க. 10ங்கிறது தொழில் ஸ்தானம், தொழில் மூலியமாக பணம். 2ஆம் இடங்கிறது பணம். வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, தொழில் பார்த்து பணம் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த 2, 6, 10 இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய முக்கோணம் வந்து இந்த ஒரு வருடம் உங்களுக்கு செயல்படும். தனஸ்தானத்திலேயே குரு அமர்ந்திருக்கிறதுனால தனவரவு அதிகரிக்கும், சொல்வாக்கு செல்வாக்கு உயரும், குடும்பத்தில் ஒற்றுமை வந்து பெருகும். கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதுலையாவது நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கண் ஆப்ரேஷன் பண்ணணும், எந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு இதில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக அதை வந்து முயற்சி பண்ணலாம். அரசாங்க வேலைக்கு நீண்ட காலம் நான் வந்து காத்திருக்காங்க, அரசாங்க வேலை ஒரு நல்ல வேலையே கிடைக்க முடியும். இந்த காலகட்டத்தில் வர்ற எல்லா எக்ஸாமையும் எழுதுங்க.
இந்த ஒரு வருட காலம் வரக்கூடிய அரசு வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து தேர்வுகளையும் எழுதுனீங்கன்னா கட்டாயம் பாசிபிளான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு வேலை உண்டு. பதவி உயர்வு வேணும். நான் ஒரு தனியார் கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்கேன், எந்த விதத்துலையும் வருமானம் வரலை, சம்பள உயர்வு இல்லை, பதவி உயர்வு நடக்கலை. இந்த காலகட்டம் சம்பளம் உயர்வும், மதிப்பு கூடும், பதவிகள் வந்து கண்டிப்பாக கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, தொழில் சரியாக இல்லை, கண்டிப்பாக இந்த காலகட்டம் தொழில் வந்து விருத்தி அடையும். தொழில் நல்லா இருக்கும், தொழில் வந்து விருத்தி அடையும். இது வரைக்கும் நான் தொழில் பண்ணலை, வேலை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ தான் ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினச்சிட்ருக்கேன், பயமாக இருக்குது, தொழில் பண்ணால் சக்ஸஸ் ஆகணும் இல்லையோ. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொழில் செய்யலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு தாராளமாக இந்த காலகட்டத்தில் இறங்கலாம். இந்த காலகட்டம் அதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிபிளான காலகட்டமாக தாங்க இருக்கும். 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்வாருங்க, அதுக்கு பலன் இருங்க. 8ஆம் இடத்துல வந்து குரு தொடர்பு கொள்றதுனால ஆயுள் பெருகுங்க, ஆயுள் பெருகும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, ஆயுள் பற்றின பயங்கள் இருக்குது, இந்த காலகட்டத்தில் அந்த பயங்கள் நீங்கி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு இருக்கும். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத சொத்துக்கள் கிடைக்கிறது, ஒரு லாபங்கள் வந்து அடையிறது, திடீர்னு வாழ்க்கையில் சந்திக்கிங்க பார்த்தீங்களா, அந்த நபர்களால் முன்னேற்றத்தை அடையிறது. அதே நேரத்தில் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள்லாம் இந்த 8ஆம் இடத்து ரீதியாக தான் நம்மளுக்கு நடக்கும். உழைச்சி கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வந்து 8ஆம் இடம் தான் கொடுக்கும். அதே நேரத்தில் பயணங்களால் வெற்றி, பயணங்கள் நீங்கள் பண்ணுறதுனால வெற்றிகளையும் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு பரிகாரம் சொன்னீங்கன்னா விஷ்ணு வழிபாடு தாங்க. உங்களுடைய ராசி அதிபதி புதன், அவருக்குரிய தெய்வம் வந்து விஷ்ணு தான். துளசி மாலை, ஒருவேளை நீங்கள் அசைவம் சாப்பிட்ற நபராக இருந்தால் கூட புதன்கிழமை தோறும், புதன்கிழமை மட்டுமாவது அசைவத்தை தவிர்த்து அருகில் உள்ள விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை 10 ரூபா தாங்க இருக்கும், அந்த துளசி மாலையை வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம். கோயில் வளாகத்தில் ஒரு 20 நிமிடமாவது அமைதியாக அமர்ந்துருங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல பலனளிக்கும். வீடுகளில் விஷ்ணு சரஸ்கர நாமம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஒலிக்க விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாக உங்களுடைய ராசி அதிபதி வலுப்படுவார். அது மூலியமாக இந்த குரு பேச்சில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே குருவுடைய பலன்கள் நான் சொல்கிறேன்ல, குருவுடைய பரிகாரம் பார்த்திங்கன்னா ஆலங்குடிக்கு போயிட்டு வர்றது தாங்க சிறந்த பரிகாரம். ஆலங்குடிக்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று வர்றது நல்லது. ஆலங்குடிக்கு போக முடியலன்னா அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே உள்ள நவகிரக குருவுக்கு 2 நெய்விளக்கு ஏற்றி வழிபடலாம். தட்சிணாமூர்த்திக்கு 54 அல்லது 108 எண்ணிக்கையிலான கொண்டக்கடலை மாலையை நீங்களே கெட்டி கொண்டு போய் அவர் கழுத்தில் போட்டுட்டு மனசார வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா தொழில் சார்ந்த பிரச்சனைகள், படிப்பு சார்ந்த பிரச்சனைகள், பணம், இது வரைக்கும் பண வரவே இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இந்த காலகட்டத்தில் பணவரவு வந்து உங்களுடைய திருப்தி அளிக்கிற வகையில் இருக்கும். நகை வாங்கணும், ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுவும் வந்து உங்களுக்கு கைகூடும். கடகராசி நேயர்களே, இதுவரைக்கும் மிதுன ராசியில் இருந்து வந்த குரு உங்கள் ராசியிலேயே உச்ச குருவாக பெயர்ச்சி அடைய போகிறாரு. 1, 5, 9 அந்த முக்கோணம் செயல்படுங்க, அந்தஸ்தை குறிக்கக்கூடிய முக்கோணம் செயல்படும். ராசியிலேயே குரு அமர்ந்து 1, 5, 7, 9 இந்த வீடுகளை வந்து தொடர்பு கொள்வார். குருவின் முக்கோணம்னு சொல்லுவோம். 1, 5, 9 அதை நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி வரும். இந்த முக்கோணம் வந்து அந்தஸ்தை குறிக்கக்கூடிய முக்கோணம். உங்களுடைய அந்தஸ்து, பதவி உயர்வு நிகழப்போகிறது. மன மகிழ்ச்சி, முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் தேஜஸாக இருக்கும், முகமே வந்து பொலிவு பெறும், உடம்பு வந்து ஆரோக்கியம் மேம்படும். எது தொட்டாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். ஜென்ம குரு வந்து நல்லது இல்லை, ஜென்ம குருவில் தான் ராமர் வந்து வனவாசம் போனார் இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. உண்மை அதுவல்ல. குரு வந்து முழுமையான சுபகிரகம். அவர் பார்க்கிற இடங்களை மட்டும்தான் புனிதப்படுத்துவார், இருக்கிற இடத்த கெடுப்பார் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் உள்ள ஒரு மித்து. அது உண்மை கிடையாது. குரு வந்து முழுமையான சுபகிரகம். ஜோதிடத்தையே நீங்கள் ஒளியியல் அடிப்படையில் தான் புரிஞ்சுக்கிடணும், அதாவது வெளிச்சம் அடிப்படையில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்போ முழுமையான மனிதனுக்கு தேவையான மஞ்சள் நிற ஒளியை கொடுக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி வந்து அவர் இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி, பார்வைப்படக்கூடிய ஒளிச்சிதறல்கள் படக்கூடிய பாவகமாக இருந்தாலும் சரி, அது ரீதியான நல்ல பலன்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார். அந்த அடிப்படையில் 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால காதலில் இது வரைக்கும் பிரச்சனை நடந்துகிட்ருக்கோங்க. ஏன்னா 2.5 வருட காலமாக கடகராசிக்கு அஷ்டம சனி படாத பாடுபடுத்தி கொண்டிருந்தது. இப்போந்தான் சிம்ம ராசிக்கு அவர் நகர்ந்திருக்காரு. அதனால கடகராசியில் உள்ளவங்களுக்கு இந்த உச்ச குரு பெயர்ச்சி ராசியிலே நிகழ்கிறதுனால காதல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது முடிவுக்கு வந்து கொண்டு வரும்.
குலதெய்வ அனுகிரகம் மேம்படும், மனம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா, குழந்தைகள் வந்து இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறப்பு வந்து நிகழும். திருமணத்துக்காண்டி காத்துட்டு இருக்காங்க, திருமணம் நிகழுமா? தாராளமாக திருமணம் நிகழும். அதே நேரத்தில் கூட்டு தொழில், 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழில். கூட்டு தொழில் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக சக்சஸ் ஆகும். சமுதாய தொடர்புகள் வந்து உயர்வு பெறும். இந்த காலகட்டத்தில் சமுதாய தொடர்புகள் வந்து உயர்வு பெறும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடும், பாக்கியதைகள் கிட்டும். நல்ல குரு அமர்வாங்க. அந்த குரு அமர்றது மூலியமாக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்ல விதத்தில் வந்து முன்னேறி போகும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டு. தகப்பன் மற்றும் தகப்பன் சார்ந்த உறவுகளால் நன்மைகள் உண்டு. தகப்பனுடைய சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். கடகராசியில் பிறந்த நபர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பரமேஸ்வரன், அதாவது சிவன். சிவ வழிபாடு பண்ணணும். வாரந்தோறும் சோமவார விரதம் சொல்லக்கூடிய திங்கள் கிழமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த திங்கள் கிழமை சிவனை வழிபட்டு இரவு நேரத்தில் மாலை நேரத்தில் சிவனை போய் வழிபட்டுட்டு அங்கே உள்ள பார்வதி தேவி இருக்காங்கல்ல அவங்களையும் வழிபடணும். மெயினான தெய்வம் வந்து பார்வதி தான். கடகராசிக்கு மெயினான தெய்வம் பார்வதி. ஆனால் மூலவரான சிவனை தரிசிச்சுட்டு பார்வதி தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து புனித நீராடுதல்னு சொல்லக்கூடிய புண்ணிய தலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீராடுறது மூலியமாக உங்களுக்கு கடலில் குளிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை நதியில் குளிச்சுட்டு வர்றது, இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். மாதத்துக்கு ஒரே ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி, அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை வரக்கூடிய அந்த வளர்பிறை துவிதியை திதி, 3ஆம் பிறை சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வானத்தை கை நோக்கி அந்த 3ஆம் பிறை சந்திரனையும் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனையும் நீங்கள் வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே வந்து இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நான் மற்ற ராசிகளுக்கு சொன்ன அதே குருவுடைய பரிகாரம் தான் உங்களுக்கும். குருவை நேரடியாக வழிபடுத்தணும்னா ஆலங்குடிக்கு வருடத்துக்கு ஒரு முறை சென்று வரணும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபடலாம். நவகிரக குரு இருக்காங்களா அவங்களுக்கு 2 ஒற்றை எண்ணிக்கையிலான அந்த இது பண்ணக்கூடாது, 2 நெய் விளக்கை ஏற்றி வழிபடுறது மூலியமாகவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மன மகிழ்ச்சியை வழங்கும். சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் விரய குருவாக அமரப்போகிறார். விரய குருவாக அமர்ந்தாலும் உங்களுக்கு சுப செலவுகளைத்தான் வழங்குவார். 12ஆம் இடத்துல அமர்ந்து 4, 6, 8 ஆகிய வீடுகளை தொடர்பு செய்ய போகிறார். இது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நகரக்கூடிய முக்கோணம். 4, 8, 12 நகர்றது மூலியமாக முன்னேற்றத்தை தரக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து உங்களுக்கு வரப்போகுது. வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால கண்டிப்பாக அது நடக்கும். அதே நேரத்தில் தாயார் ரீதியான நன்மைகள், தாயார் மூலியமாக அவர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடியது, அவங்க மூலியமான ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து நடக்கும். கல்விகள், வெளிநாட்டில் போய் நான் கல்வி கற்கணும், தாராளமாக இந்த காலகட்டத்தில் வந்து நடக்கும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும். கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருடம் வந்து ஒரு அருமையான வருடமாக இருக்கும். நீங்கள் உயர் படிப்பு முடிக்கணும், நான் ஒரு வேலையில் இருக்கிறேங்க, இந்த காலகட்டத்தில் புதுசாக ஏதாவது கற்றுக்கிடணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் தான் ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். சுப விரயங்கள் கொஞ்சம் ஆகதாங்க செய்யும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு விரய குரு அமரும் பொழுது அவர் ஒரு இயற்கை சுபருங்கிற அடிப்படையில் விரய செலவுகளை கொடுப்பார். சனி 12ஆம் இடத்துல அமர்ந்தார்னா அவர் அசுப செலவுகளை கொடுப்பார். செலவுகளே செய்ய முடியாத அளவுக்கு உங்களை கஞ்சனாக மாற்றுவார். காசு இருந்தால் தானே செலவு பண்ணுவீங்க, செலவு பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டகரமான நிகழ்வுகளை கொடுப்பார். ஆனால் குரு வந்து இறைக்கிற கிணறு தான் ஊறும் அப்படிங்கிற அடிப்படையில் குரு 12ஆம் இடத்துல அமரும் பொழுது உங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. அதுக்கு ரீதியான பணவரவு வந்துட்டுருக்கும். பணம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் வந்து செலவுகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சுப செலவுகள் தான் குரு. நீங்கனாலே சுப செலவுகள் தான். தங்கம் வாங்குவீங்க. குருவுக்கு முக்கியமாக உள்ளது வந்து தங்கம் தான். தனக்காரகன், தங்கத்துக்கு காரகன். தங்கத்தை வந்து நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் வரும். பத்திரப்பதிவுகள், இடத்த வாங்கக்கூடிய அமைப்புகள் வரும். 12ஆம் இடங்கிறது பத்திரப்பதிவையும் குறிக்கும். அதனால் பத்திரப்பதிவு வந்து முடியக்கூடிய அமைப்புகள், இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் வரும். வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது, ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றது, ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும். அரசாங்க வேலைக்கு ஒரு வேளை நீங்கள் காத்துட்ருக்கீங்க, வெளி மாநிலத்தில் மத்திய அரசு பணி, குறிப்பாக 6, 8 கனெக்ட் வருது பார்த்தீங்களா, மத்திய அரசு பணிக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இத்தனை நாள் நான் வந்து உழைச்சிக்கிட்டு தாங்க இருக்கேன், ஒரு நன்மையும் நடக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி நபர்கள் நீங்கள் இருக்கீங்கல்ல, ஒரு சாதாரண வேலையில் உள்ள நபர்களுக்கு கூட அந்த 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால கண்டிப்பாக பதவி உயர்வு உண்டு. ஒரு சாதாரண தொழிலாளிங்க, நீங்கள் 200 ரூபா தாங்க எனக்கு தினமும் சம்பாதிக்க முடியும்,
உங்களுக்கு கூட 300 100 கூட அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற நிலைக்கு தகுந்தாற் போல குரு வந்து உங்களை வந்து உயர்த்த தான் செய்வார் ஒழிய தாழ்த்த மாட்டார். வழக்குகள் நீண்ட காலமாக வழக்குகளில் இருந்துட்டு இருக்காங்க, வழக்கு எப்பங்க முடியும்? வழக்குகள் முடிஞ்சு அதோட ஆதாயத்தோடு சேர்ந்து முடியும். 6ஆம் இடங்கிறது வழக்குகளை குறிக்கக்கூடிய இடம். குரு பார்த்து அதை வளர்த்தெடுப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் வழக்கு உண்டு, அது மூலியமாக லாபங்களும் உண்டு அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். வேலை அமைப்புகளும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உண்மையிலேயே வந்து நல்லா தாங்க இருக்கும். உடல் சார்ந்த விஷயங்கள், எனக்கு உடல் தொந்தரவுகள் இருக்குது, என்னங்க நடக்கும்? உடல் தொந்தரவுகள் 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த பாவகத்தை அவர் வளர்ப்பார். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். குரு பார்க்கறதுனால சின்ன சின்ன நோய்கள் இருக்கும், எல்லை மீறாத நோய்கள். சுகர் எடுத்துக்கோங்க, டேப்லெட் போட்டால் கண்ட்ரோலாக இருக்கும். ப்ரெஷர் டேப்லெட் போட்டால் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த மாதிரி டேப்லெட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நோய்கள் தான் இருக்குமோ ஒழிய எல்லை மீறாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு அருமையான பரிகாரம் சூரிய நமஸ்காரங்க. காலையில் எந்திரிச்ச உடனே குளித்து முடிச்சுட்டு நீங்கள் சூரியனை வந்து கை நோக்கி வணங்குங்க. கோதுமை 1 கப்பு கோதுமை எடுத்துக்கிட்டு நீங்கள் மேலே உள்ள பறவைகள், உங்களுடைய மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கே வர்ற பறவைகளுக்கு நீங்கள் வைக்கலாம். கால்நடைகள்னு சொல்லக்கூடிய ஆடு மாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் தியானம் பண்ணலாம். இந்த கோதுமைங்கிறது வந்து சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு தானியம். அதே நேரத்தில் சூரிய வழிபாடு பண்ணுறது, கோதுமையை தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அருமையான பரிகாரம். உங்களுடைய நேரடி தெய்வம்னு பார்த்தீங்கன்னா சிவன் தான். சிவன் வழிபாடு பண்ணணுங்க. சிவன் வந்துட்டிங்கனாலே சோமவார விரதம் சொல்லக்கூடிய அந்த திங்கள் தோறும் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வழிபாடு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மாதத்துக்கு ஒரு தடவை சிவராத்திரி வரும், அந்த சிவராத்திரியில் வந்து நீங்கள் சிவனுடைய வழிபாடு பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். பிரதோஷ வழிபாடு பெரும்பாலும் நந்திக்கு உரியதுன்னு சொல்லப்பட்டாலும் அந்த நந்தியே வந்து சிவனுடைய வாகனம் தானே, அதனால் நந்தி வழிபாடு பிரதோஷத்துக்கு வந்து நீங்கள் தாராளமாக போய் மாலை நேரத்தில் 6 மணி அந்த கரெக்டான டைமில் போய் நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குருவை நேரடியாக வழிபடுறது மூலியமாக அந்த ஆலங்குடி வழிபாடு நான் எல்லா ராசிக்கும் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த ஆலங்குடி வழிபாடு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். நவகிரக குரு இருக்காங்களா, 2 நெய் விளக்கு, இந்த ஒற்றைப்படையில் வந்து நீங்கள் வந்து ஏற்றக்கூடாது, 2 நெய் விளக்கு வந்து நீங்கள் ஏற்றி தாராளமாக வழிபட்டிங்கன்னா இந்த வருடம் வந்து இதுக்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மன மகிழ்ச்சியும் சகல சௌபாக்கியங்களும் உங்கள் ராசிக்கு வந்து கிடைக்கும். கன்னி ராசி நேயர்களே, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து 3, 5, 7 இந்த முக்கோணத்தை வந்து பார்வை செய்கிறார். 3, 7, 11 அப்படிங்கிற காமத்திரிகோணம் செயல்படும். இந்த காமத்திரிகோணம்னா திருமணத்தை குறிக்கக்கூடிய வீடுகள். இந்த 3, 7, 11 இதெல்லாம் வந்து திருமணத்தை குறிக்கக்கூடிய வீடுகள். இந்த கனெக்ட் வர்றதுனால பொதுவான உங்களுடைய சுய ஜாதகத்திலேயே இந்த கனெக்ட் குருவுடைய தொடர்பில் வரும்பொழுது தான் ஒரு மனிதருக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி குரு பெயர்ச்சியில் இந்த கனெக்ட் வரும்பொழுது உங்களுக்கு பாசிபிளான காலகட்டம் தான். லாபக்குருவாக அவர் அமர்ந்திருக்காரு. என்னங்க லாபக்குருவாக அமர்ந்திருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கும். வெற்றி ஸ்தானம் 11, 3 11 தான் வெற்றி ஸ்தானம். அப்போது 11 கனெக்ட் ஆகிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியில் தான் வந்து முடியும். ஒன்றுக்கு மேற்பட்டதை கொடுக்கக்கூடியதும் 11ஆம் இடம் தான். இப்போ மறு திருமணம் எல்லாத்துக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் முதல் திருமணம் தான் நிலைக்கும் சொல்ல முடியல. டைவர்ஸ் அதிகரித்த இந்த காலகட்டத்தில் மறு திருமண வாய்ப்புக்காகவும் நிறைய பேர் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது இந்த 11 தான் வந்து மறு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் வரும். அது மாதிரி நீங்கள் மறு திருமணத்துக்கு ஒரு வேளை இந்த கன்னிராசி நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கை துணை வந்து அமைவாங்க. பதவி பட்டத்தை குறிக்கக்கூடிய, வெற்றியை குறிக்கக்கூடிய அந்த 3, 11 கனெக்ட் ஆகிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு பதவியில் உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அரசியலில் வெற்றி வாய்ப்புகள், இப்போ அரசியல் நடந்துட்டுருக்கு, அதில் வெற்றி வாய்ப்புகள் பெறுறதுக்கும் அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக இந்த 3, 11 தொடர்புகள் வரும்போது தான் நடக்கும். உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றிகரமாக தாங்க கண்டிப்பாக அமையும். 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறாரு. 5ஆம் இடம் காதலை குறிக்கக்கூடிய, மனதுடைய வலிமையை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். அப்போ மனது வந்து வலிமையாக செயல்படும். காதல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வருங்க. இந்த காலகட்டத்தில் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்குங்க. 5ஆம் இடங்கிறது குலதெய்வ அனுகிரகத்தை குறிக்கக்கூடிய இடம். குலதெய்வ அனுகிரகம் நீண்ட நாளாக நான் குலதெய்வத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க, போகவே முடிய மாட்டேங்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தாராளமாக குலதெய்வ அனுகிரகத்தை வந்து நீங்கள் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, கன்னி ராசியில் உள்ளவங்களுக்கு சிறந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா, மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசி அதிபதி புதன் தான். புதனுடைய முதன்மை கடவுள்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விஷ்ணுவை தாங்க சொல்லுவோம். வீடுகளில் விஷ்ணு சரஸ்கர நாமம் இருக்குல்ல, அதை வந்து தினமும் ஓட விடுங்க.
நீங்கள் வந்து வாயில் மெதுவாக வந்து அந்த சரஸ்கர நாமத்தை வந்து மனப்பாடமாக நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கலாம். இல்லை வெளியில் கத்தி நீங்கள் பாட்டாக கூட படிக்கலாம். நீங்கள் வேலை பார்க்கும் இடங்களை பொறுத்து ஒரு சைலண்டாக நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிற இடத்துல வந்து அந்த இதை வந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒலிக்க விடுறதுனால உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பச்சை நிறங்க, பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாங்க. பச்சை நிறத்தை பயன்படுத்துறது மூலியமாக வந்து உங்களுக்கு உண்மையிலேயே நல்லது நடக்கும். மரகத கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோதிரத்தை கூட நீங்கள் தாராளமாக வந்து அணியலாம். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமாக தான் இருக்கும். புதன்கிழமை தோறும் அசைவம் சாப்பிடக்கூடிய நபராக இருந்தால் புதன்கிழமை ஒரு நாளாவது அதை தவிர்த்து விட்டு அருகில் உள்ள விஷ்ணுவுடைய கோயிலுக்கு போயிட்டு, அதாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு 10 ரூபா அவ்வளோ தான் இருக்கும். அந்த துளசி மாலையுடைய மதிப்பு வந்து ஒரு 10 ரூபீஸ் தான் இருக்கும். அதை வாங்கி உங்கள் கையால் வந்து கொடுத்துட்டு வழிபட்டுட்டு வாங்க. கல்வி கற்க வழி இல்லாத குழந்தைங்களாம் இருக்கும் பார்த்தீங்களா, கல்வி தானம் பண்ணலாம். அதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு இலவசமாக டியூஷன் எடுக்கலாம். இல்லை நான் படிக்கலாம் இல்லைங்க, எனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு நேரம்லாம் இல்லைங்க, நீங்கள் தாராளமாக பண உதவி, அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பண உதவி செய்யலாம். இந்த மாதிரி உதவி செய்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதி வந்து வலுப்படுவாங்க. இந்த கிடைக்கக்கூடிய குரு பயிற்சியில் கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பாகும். குருவை நீங்கள் நேரடியாக வலுப்படுத்தணும், வணங்கணும்னா அதுக்கு சிறந்த பரிகாரம் வருடத்திற்கு ஒரு முறை ஆலங்குடி சென்று அங்கு உள்ள அந்த குருவை வழிபடுறது தாங்க வந்து ஒரு நல்ல பரிகாரம். இல்லை என்னால் ஆலங்குடிக்கெலாம் போக முடியல, கண்டிப்பாக சிவன் கோயில் வந்து இல்லாத ஏரியாக்களே இருக்காது. உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக சிவன் கோயில் இருக்கும். அந்த சிவன் கோயிலில் பழமையான கோயில் புதுசாக உருவாக்கி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகாமல் பழமையான கோயிலுக்கு போங்க. ஏன்னா அந்த பழமையான கோயிலில் தான் ஒரு நல்ல ஆற்றல்கள் வந்து அந்த நேர்மறை பாசிட்டிவ் எனர்ஜி சொல்கிறீங்களா, அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பழமையான கோயிலில் போயிட்டு அங்கே உள்ள தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் கொண்டக்கடலை மாலை வந்து சார்த்தி வழிபடலாம். நவகிரக குரு இருக்காங்களா, அவங்களுக்கு ரெட்டை 2 நெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம். இப்படிலாம் பண்ணுறதுனால குரு வந்து வலுப்பெறுவார். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபங்கள் வந்து ரெட்டிப்பாகும். துலாம் ராசி நேயர்களே, 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து குரு வந்து அமர போகிறாரு. 10ஆம் இடத்துல அமர்ந்து 2, 4, 6 ஆகிய வீடுகளை வந்து அவர் தொடர்பு கொள்வார். பொதுவாகவே 10இல் குரு பதவியை பறிப்பார் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அது வந்து ஒரு மித்து தாங்க. ஜோதிடத்தில் நிறைய மித்து உண்டு, அதில் இதுவும் வந்து ஒரு மித்து தான், உண்மை கிடையாது. 10இல் உள்ள குரு வந்து பதவியெல்லாம் பறிக்க மாட்டார். 2, 6, 10 அப்படின்னு பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த முக்கோணம் செயல்படும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் நல்லா தான் இருக்கும். தொழிலில் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தொழில் நன்றாக இருக்கும். 10ஆம் வீடு பதவியை கொடுக்கக்கூடிய இடம். ஒரு நல்ல அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் வந்து வலுத்திருக்கும். 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி வலுவாக உள்ள ஒரு நபர்களும் சிம்மாதிபதி வலுத்த ஒரு நபர்கள் தான் ஒரு நல்ல அரசியல் தலைவராக இருக்க முடியும், நம்மளை அதிகாரம் பண்ண முடியும். சாதாரண எல்லா நபர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைச்சிடாது. அந்த 10ஆம் இடத்துல உள்ள குரு பதவியையும் கொடுப்பார், அதே நேரத்தில் நல்ல தொழிலையும் அமைச்சு கொடுப்பார். தொழில் சுமாராக இருந்த நபர்களுக்கு கூட இந்த ஒரு வருடம் நன்றாக நடக்கும். தொழிலை விரிவாக்கம் பண்ணணும், தாராளமாக பண்ணலாம். தொழிலை நான் புதுசாக ஆரம்பிக்க போகிறேங்க, தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். 6ஆம் இடம் அடிமை ஜீவனம் சொல்லக்கூடிய அரசாங்க வேலைக்கும் 6ஆம் இடமும் 10ஆம் இடத்தையும் தான் அங்கே பார்ப்போம். அரசாங்க வேலைக்கு நீங்கள் நீண்ட காலம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த காலகட்டம் கட்டாயம் கிடைக்கும். அரசாங்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, இன்னொரு உயர் பதவிக்கு எக்ஸாம் எழுதியிருக்கேன், கிடைக்குமாங்க? தாராளமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக பாசிபிளான காலகட்டமாக இருக்கும். நான் ஒரு தனியார் கம்பெனியில் தாங்க வேலை பார்க்குறேன், எனக்கு ஏதாவது சக்ஸஸ் வருமாங்க? கண்டிப்பாக வருங்க. வேலை உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது போன்ற அனைத்து விதமான நல்ல காரியங்களும் நடக்கும். 4ஆம் இடத்தை அவர் தொடர்பு கொள்கிறார் பார்த்தீங்களா, 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறதுனால வீடு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், நடக்கவே மாட்டேங்கி. இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. தனஸ்தானமான 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறதுனால தனவரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். துலாம் ராசி நேயர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாங்க. உங்களுடைய ராசிநாதன் வந்து சுக்கிரன், அவர்களை வழிபடுத்தணும்னா பெண் தெய்வ வழிபாடு, குறிப்பாக மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு தாமரை மலரை கொண்டு போய் நீங்கள் மகாலட்சுமி சந்நிதியில் வச்சு மனசார வழிபடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே நேரத்தில் சர்க்கரை பொங்கல் தானம், சர்க்கரை பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கோயிலுக்கு வர்ற பெண்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வெள்ளிக்கிழமை தாராளமாக கொடுங்க, உண்மையிலேயே நல்லது நடக்கும். வைரம் பொதுவாக நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாதுங்க, அதில் வந்து உண்மைத்தன்மை குறைவாக இருக்கிறதுனால வைரம் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதனால் ராசி கல் அப்படின்னு நீங்கள் போகாமல் வெள்ளை நிறங்களை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண நல்லாயிருக்கும்.
மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட பாடல்கள் இருக்குல்ல, பக்தி பாடல்கள், அதை வந்து வீடுகளில் வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு, ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணத்துக்கு உதவி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் ஏழை பெண்ணுக்கு திருமணத்துக்கு நீங்கள் செய்கிற உதவி, உங்களுடைய பலன்கள் வந்து இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லை, எல்லா குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல விதமாக அமைகிறதுக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். குருவை நீங்கள் நேரடியாகவே வலுப்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆலங்குடிக்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று அங்கே உள்ள குருவை வந்து நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வரலாம். அதே நேரத்தில் அருகில் உள்ள, உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள பழமையான சிவன் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபடலாம். நவகிரக குருவிற்கு 2 நெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம். இந்த மாதிரிலாம் வழிபடுறது மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து நல்லபடியாக அமையும். உங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் திளைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து பாக்கிய குரு, 9ல் குரு, நிறைய சினிமாவில் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க. 9ல் குரு வந்துட்டுனா நல்ல நிலைமைன்னு வந்து ஒரு சாதாரண இந்த ஜோதிடத்தை பற்றி அறிவில்லாத நபர்களுக்கு கூட, அதாவது அறிவுகள் வந்து குறைவாக உள்ள நபர்களுக்கு கூட, அனுபவம் இல்லாத நபர்களுக்கு கூட அந்த 9ல் குருங்கிறது வந்து ஒரு விசேஷங்கிறது புரிஞ்ச வச்சிருக்கு. அப்போது அந்த மாதிரி பாக்கிய குருவாக வந்து விருச்சிக ராசியில் அமரப்போகிறார். 1, 5, 9 இந்த முக்கோணம் செயல்படும். அவருடைய பார்வை உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்ளும், 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும், 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும். இந்த ரீதியான காரக ஆதிபத்திய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். 1, 5, 9 அந்தஸ்து கௌரவத்தை உயர்த்தக்கூடிய முக்கோணம் செயல்பட போகிறது. ராசியிலே தொடர்பு கொண்ட என்னங்க நடக்கும்? இது வரைக்கும் மனசு வந்து அலைவாஞ்சிட்டு இருக்கும்ல, எதுலையாவது ஒரு நல்லது நடந்துராதா? மனம் வந்து திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் நல்லது நடக்கும். மனம் வந்து சாந்தமாகும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஒரு கோயிலுக்கு போகணும், எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் வந்து மனசில் வந்து இந்த காலகட்டத்தில் தான் தோன்றும். 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால காதல் சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். குலதெய்வ அனுகிரகம் வந்து மேம்படும். குழந்தை பிறப்பு அதுக்காண்டி காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக நடக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். உங்களுடைய முயற்சி வந்து பலிதமாகும். ஒரு வேலை வந்து பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது, வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, தடை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தடைகளை வந்து உடைக்கக்கூடிய காலகட்டமாக வந்து இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக இருக்கும். சோசியல் மீடியானாலே 3 தாங்க. இந்த சோசியல் மீடியா வந்து வலுவான இந்த காலகட்டத்தில் அதில் ஒருத்தங்க ஜொலிக்கணும்னா அவங்களுடைய ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருக்கணும், 3ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். இந்த 3ஆம் இடம் வலிமையாக எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து புகழ் அடைய முடியும். அந்த புகழ் ஸ்தானம் வந்து இந்த காலத்தில் செயல்படுறதுனால உண்மையிலேயே நல்லா தான் இருக்க போறீங்க. 9ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. பாக்கியஸ்தானம்னா அதிர்ஷ்டஸ்தானம். அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நடக்கிறது, தகப்பனால் நன்மை நடக்கிறது, பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் நடக்கிறது, ஒரு நல்ல குரு அமைகிறது. இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான நிகழ்ச்சிகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்க போகுது. விருச்சிக ராசி நீங்கள் வந்துட்டிங்கன்னா நான் உங்களுடைய தெய்வம்னு சொல்கிறது வந்து அந்த முருகப்பெருமானை தான் நான் சொல்லுவேன். முருகருடைய வழிபாடு நீங்கள் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களுடைய தலைமுறையே வந்து நன்றாக இருக்கும். இந்த முருகருடைய வழிபாடு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு விருச்சிக ராசி நேயர்களுக்கு கை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வந்து நீங்கள் வழிபடலாம். செவ்வரளி மலர்களை கொடுத்து வழிபடலாம். இல்லை வாரந்தோறும் போக முடியலன்னா கூட மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி அன்றைய தினத்தன்று விரதம் இருந்து நீங்கள் முருகனை வழிபட்டிங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய கோளாறுகளை இருக்கிற இந்த நபர்களுக்கெல்லாம் வந்து அது வந்து சரியாகும். முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் இருக்குல்ல, அதை நீங்கள் தாராளமாக ஒளிபரப்பலாம். பவளம், அந்த பவளம் இருக்குல்ல, அந்த மோதிரத்தை வந்து நீங்கள் தாராளமாக அணியலாங்க. பவளக்கல் அணிகிறது மூலியமாகவும் உங்களுக்கு நன்மை நடக்கும். சிவப்பு நிற பொருட்களால் லாபங்கள் கிடைக்கும். சிவப்பு நிற பொருட்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். 9ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செவ்வாய்க்குரிய நம்பர். அதை பயன்படுத்துறது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து நல்லது தான் நடக்கும். நேரடியாக குருவை நீங்கள் வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகனை தாராளமாக வழிபடலாம். அது வந்து ஒரு குருவுடைய ஸ்தலம் தான். அந்த திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணலாம். இல்லை நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு 2 நெய்விளக்கு ஏற்றி வழிபடலாம். சிவன் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபடலாம். வருடத்திற்கு ஒரு முறை ஆலங்குடிக்கு சென்று நேரடியாக குருவையே வந்து நம்ம வழிபட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் வந்து உங்களுடைய ராசிக்கு இந்த வருடம் மேலும் பயனுள்ளதாக ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, அஷ்டம குரு, இதுக்கு தான் நான் ஏற்கனவே விளக்கம் சொன்னேன். அஷ்டம குருனால எந்த விதமான ஆபத்தும் இல்லை. 8ஆம் இடத்தில் சனி, அஷ்டம சனி. அப்பொழுது மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்கள் அவனுடைய சுய ஜாதக அடிப்படையில் நடக்கும். அஷ்டம குரு நகர்த்துவார். ஒரு இடத்துல நீண்ட காலமாக உட்காந்துருக்கீங்க, உங்களை நகர்றது மூலிமா முன்னேற்றத்தை கொடுப்பாரே ஒழிய பிற துன்பங்களை கண்டிப்பாக அஷ்டம குரு கொடுக்க மாட்டார்.
8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு 12ஆம் வீடு, 2ஆம் வீடு, 4ஆம் வீடை தொடர்பு கொள்வார். 4, 8, 12 நகர்தலுக்குரிய அந்த முக்கோணம் செயல்பட்டு உங்களை நகர்றது மூலியமாகவும் அலைச்சல் மூலியமாகவும் பயணங்கள் மூலியமாகவும் வெற்றி வாய்ப்பைத்தான் வழங்குவார். கண்டிப்பாக நல்லது தாங்க நடக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிற இந்த குரு வந்து ஆயுள் பலத்தை அதிகரிக்க செய்வார். மன பயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்க செய்வார். வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி தூர இடங்களுக்கு போய் நான் படிக்கணும், வேலை பார்க்கணும், அங்கே ஒரு தொழில் பண்ணணும், அப்படி இல்லைன்னா சுற்றுலா போயிட்டு வரணும், இந்த மாதிரி எண்ணங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், தாராளமாக கை கொடுக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல உள்ள அந்த குரு தான் திடீர் அதிர்ஷ்டம். நாங்கள் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் 5, 9, திடீர் அதிர்ஷ்டம் 8. அந்த திடீர் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 8ஆம் இடம் வந்து செயல்படணும். அது போன்ற 8ஆம் இடம் இப்போ வந்து உங்களுக்கு செயல்பட்டு இருக்கிறதுனால எதிர்பாராத லாபங்களை வந்து அனுபவிப்பீங்க. வாழ்க்கையில் சந்திக்காத திடீர்னு வாழ்க்கையில் ஒரு நபரை சந்திப்பீங்களா, அவங்க மூலியமான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் 12ஆம் இடம் வந்து பயணத்தை மட்டும் குறிக்கக்கூடிய வீடு கிடையாது. சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். 4ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணுறாரு. அப்போ 4ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணும்பொழுது உங்கள் குழந்தைங்க படிப்புக்காக போகும், நீங்கள் வந்து பணம் கட்டுவீங்க, வீடு கட்டுவீங்க, வாகனம் வாங்குவீங்க. அப்போ அது ரீதியான செலவுகள் வரதானே செய்யும். அப்போ அது சுப செலவுகள். இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2ஆம் இடம் தனஸ்தானம். தனஸ்தானத்தை பார்க்குறதுனால என்ன நடக்கும், தனவரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். நல்லது தானா, 8ஆம் இடத்துல குரு அமர்ந்தால் நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, தவறு, நல்லது தான். உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் நல்ல பலன்கள் தான் நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு நேரடியாக குருவே உங்களுடைய ராசிநாதனாக வர்றதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான் உங்களுக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம், நவகிரக குரு வழிபாடு பண்ணலாம், ஆலங்குடிக்கு நேரடியாக சென்று அங்கு உள்ள அந்த குரு பகவானை தாராளமாக வழிபடலாம். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை வந்து ஸ்லோவாக சொல்லிட்டு இருக்கலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு வந்து உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கும். மஞ்சள் நிற பொருட்கள், பொதுவாக மஞ்சள் நிற பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3ஆம் நம்பர், 3வது நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோ கலரில் இருக்குங்க, எல்லோ ஷேக்ஸ்பியர்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை வந்து தங்கத்தில் போட்டு நீங்கள் ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அதில் தாராளமாக நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து தான், அவசியம்லாம் கிடையாது, கண்டிப்பாக வாங்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. மஞ்சள் நிற பொருட்களை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நான் சொன்ன சின்ன சின்ன பரிகாரம் சொல்லியிருக்கேன்ல, குருநாளே குழந்தைங்க தானே. மகப்பேருக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க, அதாவது பிரசவ செலவுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், குழந்தைங்களுடைய கல்விக்கு உதவலாம். கல்விக்கு உதவுறது மூலியமாக குழந்தைங்க அடிப்படையில் குருவும் வலுவாவார், கல்விங்கிற அடிப்படையில் புதனும் வலுவாவார். அப்போ இது போன்ற வழிபாடுகளை பணம் உள்ளவங்க வந்து காஸ்ட்லியான வழிபாடுகள் செய்து கொள்ளலாம். பணம் இல்லாத நபர்கள் கூட தாராளமாக நான் சொன்ன இந்த சின்ன சின்ன பரிகாரத்தை கடைபிடிக்கிறது மூலியமாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி வந்து மலரும். மகர ராசி நேயர்களே, சப்தம குரு 7ஆம் இடத்துல குரு அமர்ந்து 3, 7, 11 இந்த முக்கோணம் வந்து உங்களுக்கு செயல்படுங்க. 11ஆம் வீடு, 1ஆம் வீடு, அதாவது உங்கள் ராசியே தொடர்பு கொள்வார், 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். 3, 7, 11 அந்த காம திரிகோணம் செயல்படும். இது நல்லதானா, திருமணம் சார்ந்த விஷயங்களில் உள்ளவங்களுக்கு நல்லது. 3ஆம் இடம் 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். நான் அதை வந்து நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த வெற்றிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த 3, 11 வந்து மிக மிக முக்கியமான காரணம். முயற்சி, 3ஆம் இடம்னாலே முயற்சியை குறிக்கக்கூடிய காரணம். இப்போ சமசப்தமாக 7ஆம் இடத்துல இருந்து ராசியை தொடர்பு கொள்றதுனால ஒரு கூட்டு தொழில் பண்ணணும், ஒரு திருமணம் நடக்கணும், திருமணத்தினால வெற்றி, உங்களுடைய இணை, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், உங்களுடைய இணை மூலியமாக லாபங்களை அனுபவிக்கிறது. நண்பர்களால், 7ஆம் இடம் நண்பர்களையும் குறிக்கும், உங்கள் நண்பர்களால் ஆதாயம், சமுதாய தொடர்பு, சமுதாய அந்தஸ்து, இத்தனை விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும். ராசியை தொடர்பு கொள்றதுனால மன மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. முகம் வந்து பொலிவு பெறும், மன நிம்மதி கிட்டும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், லாபங்கள் வந்து அதிகரிக்கும். 3ஆம் இடம் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த 3ஆம் இடம் வந்து புகழ் பெறுறதுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகணுங்க. அந்த கனெக்ட் இப்போ இருக்கிறதுனால சோசியல் மீடியா, ஒரு யூடியூப் சேனல் ரொம்ப நாளாக ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய வளர்ச்சியை அடைய முடியுமானா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய முயற்சி எல்லாமே பலிதமாகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்களா, அது வெற்றியும் அடையும். ஏன்னா 3, 11 கனெக்ட், அப்போ வெற்றியும் அடையும். அந்த சமுதாய தொடர்பு 7, இந்த 3, 7, 11 வரும்பொழுது நம்ம இந்த விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ராசி வேற வலுவாகுது, இத்தனை நல்ல விஷயங்கள் சேர்ந்து வரும்பொழுது அந்த முயற்சிகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து விட்டுறக்கூடாதுங்க. இந்த மாதிரி நேரத்தை நீங்கள் தவற விட்டுறக்கூடாது. உங்களுடைய ராசிக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனி தான். சனியை நேரடியாக வழிபாடு பண்ணுறதுக்கு
நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் இருப்பார்ல, நவகிரக சனீஸ்வர பகவானுக்கு 2 எல் விளக்கு, அந்த 2 எல் விளக்கு ஏற்றி நீங்கள் அவரை வழிபடலாம். தான தர்மம் பண்ணணுங்க. ஒரு கொடை வாங்கி கொடுக்கலாம், ரோட்டோரமாக படுத்திருக்காங்களா ஒரு போர்வை வாங்கி கொடுக்கலாம், காலணி செருப்பு அவருடைய தான் செருப்பு வாங்கி கொடுக்கலாம். வாயில்லாத ஜீவன்கள், காக்கை போன்ற ஜீவன்களுக்கு உணவளிக்கலாம். ஒரு வயதானவர்கள், இல்லாதவர்கள், இயலாதவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள நபர்கள், இந்த மாதிரி நபர்கள்லாம் சனிக்குரியவங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஊனமுற்றவர்கள், நான் ஊனமுற்றவர்கள் வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேங்க, அந்த மாதிரி நபர்கள் வந்து உதவி பண்ணால் சனி வந்து வெகுவாக மகிழ்ச்சி அடைஞ்சிருவாருங்க. சனி வந்து பொதுவாக வந்து ஒரு தர்ம கிரகம், அவர் எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. நியாயமான நேர்மையான வழியில் நடப்புறவனுக்கு சனி வந்து எந்த தொந்தரவுகளும் அவர் கொடுக்கறது கிடையாதுங்க. இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா சனி கிரகம் வந்து நம்ம உடம்புக்கு ஆகாத அந்த ப்ளூ கலர் ஒரு ஒளி இருக்குது பார்த்தீங்களா, புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் வந்து ஒளியை தான் வந்து அவர் பிரதிபலிக்கிற கிரகம். அந்த ப்ளூ கலர் ஒளிங்கிறது வந்து நம்மளுடைய உடலுக்கு ஆகாது. குரு தரக்கூடிய அந்த எல்லோ ஒளி வந்து நம்மளுக்கு வந்து ஆகக்கூடிய ஒளி. இந்த அடிப்படையில் தான் ஜோதிடமே வந்து உருவானுச்சு, ஒளிகளின் அடிப்படையில் எது வந்து நம்மளுக்கு நல்லது செய்யும், எது வந்து கெடுதல் செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில். ஆனால் ஒரு தெய்வ வழிபாட்டு மூலியமாக சனியை வந்து நல்லது செய்கிறது மூலியமாகவும் சுறுசுறுப்பாக இருக்கணுங்க. மகர லக்னத்தில், மகர ராசி கும்பராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் சுறுசுறுப்பாக இருப்பதன் மூலியமாகவும், உடலில் வேர்வை வெளியேறது மூலியமாகவும், கடினமாக உழைப்பது மூலியமாகவும் சனியை நம்ம வலுப்படுத்த முடியும். அது ரீதியான தர்ம சிந்தனை ரீதியான ஆன்மீக ரீதியான நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சனி வந்து வலுவாவார். உங்களுடைய தெய்வ வழிபாடு நான் சொல்லப்போனால் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு சொல்லுவாங்க. அது போக வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, மகர ராசியில் பிறந்த எல்லாத்துக்கும் அது ஒரு நல்ல பலன். உங்களுடைய உடல் ஒத்துழைத்தால் அந்த ஏஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக சபரிமலை ஐயப்பன் வழிபாடு செய்யலாம். அது வந்து உங்களுடைய ராசியை வந்து வலுப்படுத்தும். குருவை நேரடியாக வலுப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ஆலங்குடிக்கு போகலாம். வருடத்திற்கு ஒரு முறை ஆலங்குடிக்கு போய் அங்கே உள்ள குருவை வந்து வழிபடலாம். வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபடலாம். நவகிரக குருவுக்கு 2 நெய் விளக்குகள் ஏற்றி வழிபடலாம். இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய லாபங்கள் வெற்றிகள் இரட்டிப்பாகும். கும்பராசி நேயர்களே, 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தில் குரு வந்து அமர்ந்திருக்காரு. 10, 12, 2 இந்த வீடுகளெல்லாம் தொடர்பு கொள்வார். 2, 6, 10 அந்த முக்கோணம் வந்து செயல்படும். இது வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய முக்கோணம். 6ஆம் இடங்கிறது வந்து அடிமை ஜீவனம். நீங்கள் ஒரு கம்பெனியில், தனியார் கம்பெனியில் போய் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை அரசு வேலைன்னு வந்துட்டிங்கன்னா 6, 10 2 கனெக்ட், ரெண்டையுமே நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படையில் 2, 6, 10 கனெக்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அரசாங்க வேலையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட உயர் பதவிகளுக்கு எக்ஸாம் எழுதுவீங்களா, இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணுங்கள். இந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தொழிலில் இருக்கீங்க, வேலை வாய்ப்புகளில் இருக்கீங்க, எல்லா விதத்திலையும் பணம் சம்பந்தப்பட்ட அந்த 2ஆம் வீடு சம்பந்தப்பட்ட, தனஸ்தானம் சம்பந்தப்பட்ட, செல்வாக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லையும் இந்த காலகட்டம் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு எக்ஸலண்டாக இருக்கும். உங்களுக்கும் 12ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்வார். 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும். விரய செலவுகள், அதுவும் சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஒரு சுற்றுலா, இன்ப சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்புகள் வந்து நிகழும். அதே நேரத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட இப்போ செலவு, 12ஆம் இடம் 10 தொழில் ஸ்தானம், தொழில் செய்கிறது மூலியமாக செலவு. ஆனால் அந்த செலவு உங்களுக்கு வீணாக போகிறது இல்லை, திரும்பி வந்து ஒரு தனஸ்தானம் 2ஆம் இடம் செயல்பட்டு பணமாக திரும்பி வரப்போகுது. அப்போ தனஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குது, விரயஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் செலவு பண்ணுற பணம் திரும்ப வந்துட போகுது. சத்ருஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க, என்னங்க பதில்? 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, என்ன பதில்? 6ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அந்த பாவகத்தை வளர்ப்பாரு. அப்போ கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், அவமானம் இவற்றை கொடுத்து விடுவாரா? இல்லை, கொடுத்து விட மாட்டார். அவர் என்ன இருந்தாலும் குரு தான். குரு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கை கொடுத்து அதில் இறுதியில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து லாபத்தை கொடுப்பார். ஒரு வழக்கு வரும், லாபம் வரும். நோய் இருந்தாலும் கட்டுக்குள்ளே உள்ள நோயாக இருக்கும். ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸலண்டாக தான் இருக்குமே ஒழிய, 6ஆம் இடத்துல குரு இருந்ததுனால மட்டும் உங்களுக்கு நெகட்டிவ் வந்துருமா அப்படின்னா நெகட்டிவ் வந்து வராதுங்க. கண்டிப்பாக நல்ல முறையில் தான் இருக்க போகிறீங்க. கும்பராசி நேயர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருட காலத்தில் ஜென்ம சனியில் படாத பாடு பட்டுட்டு இருந்தீங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ எந்த வித முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருப்பீங்கள்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு நல்ல காலகட்டமாக வந்து மாறப்போகுது. உங்களுக்குரிய தெய்வம் சனி தாங்க, உங்களுக்குரிய தெய்வமும் சனி தான். நான் மகர ராசிக்கு என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாமே உங்களுக்கு பொருந்தும்.
ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாங்க. நேரடியாக சனியை வலுப்படுத்தணுங்கிறது வந்து நீலக்கல்னு சொல்லுவோம், அதாவது ப்ளூ சப்ஃபியர்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை நேரடியாக வந்து நாங்கள் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஆயில் காரகன் சனி, ஆயில் தோஷம் உள்ளவர்கள், லக்னாதிபதி வீக்கானவங்க, ஒருவேளை சனியுடைய ராசியோ லக்னமோ நீங்கள் கொண்டிருந்தீங்கன்னா கூட ஆயில் சம்மந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளுக்கு தான் நாங்கள் அந்த மாதிரி நிறத்தை வந்து பயன்படுத்த சொல்வோம். நீல நிறம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். சனி பகவான் வலுப்படுத்துறது மூலியமாக உங்களுடைய ராசி வலுவாகும். இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து நடக்கும். குருவுடைய நேரடியான அருளை நீங்கள் பெறணும்னா தாராளமாக வருடத்திற்கு ஒரு முறை ஆலங்குடிக்கு சென்று வழிபட்டு வரலாம். நவகிரக குருவுக்கு 2 நெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம். அதே நேரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை சாத்தி நீங்கள் வழிபடலாம். அப்படிலாம் பண்ணுறது மூலிமா இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தனவரவு வந்து 2 மடங்கு அதிகமாகும். வீட்டில் வந்து செல்வ கடாட்சகம் பெருகும். மீனராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல உட்காந்து 9, 11, 1 உங்கள் ராசியை தொடர்பு கொள்ள போகிறாரு. 1, 5, 9 அந்தஸ்தை குறிக்கக்கூடிய இந்த முக்கோணம் செயல்படும். இது மூலிமா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் தான் வந்து கிடைக்குங்க. 1, 5, 9 செயல்படும் பொழுது குழந்தை ரீதியான விஷயங்கள் நடக்கிறது, ஒரு கௌரவம் உயர்றது, இது போன்ற விஷயங்கள் நடக்கும். லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்றதுனால வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம், அதிகாரத்தை குடிக்கக்கூடிய ஸ்தானம். 1க்கு மேற்பட்டது, ஒரு வீடு வச்சுருக்கீங்க, இன்னொரு வீடு வாங்கணும், தாராளமாக வாங்கலாம். ஒரு கார் இருக்குது, இன்னொரு கார் வாங்கணும். இதுபோல் 1க்கு மேற்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கும் ராசியை தொடர்பு கொள்றதுனால இதுவரைக்கும் உங்களுடைய ராசியில் ஜென்மசனி அமர்ந்து உங்களை படாத பாடு பட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நடக்க போகிற இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசியில் அமர்ந்த சனியை பார்வை செய்கிறதுனால உங்களுடைய ஜென்மசனி அந்த தாக்குதல்கள் குறைந்து மன மகிழ்ச்சி இந்த 1 வருட காலம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். முகப்பொழிவுகள் கூடும். குழந்தை சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள் ஒரு பாசிபிளான காலகட்டமாக இருக்கும். குலதெய்வ அனுகிரகம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தி தாங்க. மீன ராசினாலே தட்சிணாமூர்த்தி தான். தட்சிணாமூர்த்தியை நேரடியாக நீங்கள் வழிபடலாம். தட்சிணாமூர்த்திக்கு நேரடியான வழிபாடு வந்து ஆலங்குடி குரு இருக்கிறார் பார்த்தீங்களா, வருடத்திற்கு ஒரு முறை போன்று நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம். தங்கத்தை தானமாக பண்ணணுங்க. தங்கத்தை தானமாக வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு தங்கம் வாங்குறதுக்கு தாலி செய்வாங்க பார்த்தீங்களா, அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் காணிக்கையாக கொடுக்கலாம். மஞ்சள் நிற பொருளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு 2 நெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம். தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபடலாங்க. இதுதான் உங்களுடைய பேசிக்கான ஒரு வழிபாட்டு முறை. 3ஆம் எண்ணுங்கிறது வந்து குருவுடைய எண், அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். யானை சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, யானையுடைய உருவம் வந்து ரெட்டை யானை வந்து நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து குரு வந்து வலுப்படுத்தணும்னா அந்த மாதிரி ரெட்டை யானை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்னத்தை கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த 12 ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி வந்து நிகழ இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய இந்த உச்ச குரு பெயர்ச்சினால 12 ராசிக்காரங்களுக்கும் நல்லது தானா? நல்லது தான். அஷ்டம குரு, அந்த குரு, இந்த குரு, ஜென்ம குரு அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம். கண்டிப்பாக 12 ராசிக்கும் நல்லது செய்வார் உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சுயஜாதக அடிப்படையில் தான் பெயர்ச்சி பலன்கள் வேலை செய்யுமே தவிர உங்களுடைய சுயஜாதகம் இல்லாமல் பெயர்ச்சி பலன்கள் மட்டும் நன்றாக இருந்து விடுமா? இல்லை. சுயஜாதகப்படி லக்னாதிபதி வலுவோடு உள்ள நபர்கள், ராசிநாதனான அந்த ராசிநாதன் எடுத்துக்கிடாமல், ராசினா என்னங்க, சந்திரன் தான் ராசி. அப்போ கோச்சார நாயகனான அந்த சந்திரன் எந்த அளவு ஒளித்தன்மையோடு இருக்கார், எந்த அளவு சுபத்துவமாக இருக்கார், வலுவோடு இருக்கார், அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய பெயர்ச்சியுடைய பலன்கள் அமையும். உங்களுக்கு நல்ல தசாபுத்தியும் நடக்கணும். இந்த நல்ல தசாபுத்தி நடந்து நல்ல லக்னாதிபதி இருந்து லக்னம் வலுப்பட்டு சந்திரனும் வலுவோடு உள்ள நபர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் வந்து 100% நல்லபடியாக நடக்கும். இல்லை, இந்த மாதிரி இல்லைன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் குறைவான அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நான் சொன்ன பலன்கள் வந்து கொஞ்சம் கூடவோ குறைவோ வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. நான் சொன்ன இந்த பரிகாரம் எல்லாமே உங்களுடைய மனதை சீர்படுத்துறதுக்கும் கண்டிப்பாக நல்ல முறையில் வந்து ஒரு ஆன்மீகம் என்ன இருந்துட்டாலே, இப்போ ஜோதிடம் உண்மைதானா? உண்மைதான். தசாபுத்தி அமைப்புகளில் தான் எல்லாமே நடக்குமா? ஆமாம், தசாபுத்தி அமைப்புகளில் தான் எல்லாமே நடக்கும். இருந்தாலும் தெய்வ வழிபாடு சகலத்தையும் மாற்றும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெரிய பெரிய பரிகாரமாக சொல்லாமல் சிம்பிளான தெய்வ வழிபாடாக சொல்லியிருக்கேன். தாராளமாக மனமுருக வந்து நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒளியேற்றுன்னு சொல்லிக்கிட்டு மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.